ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கே முருகன் வந்து சோதனை மேலே சோதனை தான் கொடுத்துருக்காரு. ஆனாலும் நான் அவரை வந்து கைவிடுவதில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சாமி கும்பிட்டாலும் பக்கம் பக்கம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் சாமி இப்போ வந்து கையெடுத்து கும்பிட்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு மணி அடிக்காமல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுக்கிருக்கேன். இப்படி பிரச்சனைகள்லாம் வர்றதுனால தான் நான் வந்து வீடியோ மூஞ்சியை காமிச்சு போட முடியல. யாரும் தப்பாக நினைக்க வேணாம். நிறைய பேர் குறைகளெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்காகலாம் நான் வேண்டிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முருகனே என்னைய வந்து திருச்செந்தூருக்கு அழைச்சிருக்காரு. நாங்கள் வந்து இப்போ எங்களோடைய வீட்டுக்கு இன்னும் ஒரு 10 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம். புது வீடு கட்டி அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். உங்களுடைய குறைகள் ஏனும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன். என் கந்தன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுடைய குறைகளை பூரா சொல்லுங்கள். நிறைய பிரச்சனை, முடியல, வயிற்று வலி, இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே நான் வேண்டுறேன். திருச்செந்தூருக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போக முடியாது. அவரை அழைச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஆனால் வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து நைட்டு சொன்னார், நம்ம போகலாமா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாமான்ட்டார். சரிங்க போகலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில பேர் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய கடல் மண்ணை எடுத்து நீங்கள் வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நான் வந்து வீடுக்கு வேணும்னு சொல்கிறக்காக நான் போய் அந்த கடல் மண்ணை வந்து என் மயம் மூலிமா எனக்கு கிடச்சி அதை நான் வீட்டில் வச்சனால எனக்கு இடம் வாங்கி நான் வீடும் கட்டினேன். அது எனக்கு முருகன் கண்டிப்பாக தருவார். நான் கடன் இல்லாமல் பிரச்சனையில் தான் போகுவேன். ஏன்னா நம்பிக்கையோடு நான் இருக்கிறனால எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். இதை நான் சொல்லலை, என்னுடைய அப்பன் முருகனே வந்து சொன்னார். அதே போல் எங்கள் வீட்டில் நான் பிஸ்கட் வச்சு அவருக்காக பிஸ்கட்டும் கல்கண்டு வாழைப்பழம் வச்சேங்க. ஆனால் பிஸ்கட்டை அவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்காரு. அந்த வீடியோலாம் நான் போட முடியல. ஏன்னா நம்மளோட வீட்டுக்கு போய் நம்மளுடைய காட்சியெல்லாம் கண்டிப்பாக எடுத்து போடுவேன். நானே வீடியோவில் வருவேன், பாருங்கள்.